ரோஹித் சர்மா அவர் அடிச்சிருந்த 264 யாருமே முறியடிக்கப்பட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சாதனைய வெறும் 14 வயது சிறுவன் வைபவ், அதுவும் இங்கிலாந்து மண்ணுல இங்கிலாந்து அணி அவங்களுக்கு எதிரா நம்ம ரோஹித் சர்மா அவர் முன்னாடியே அந்த 264 அப்படிங்கிற மிக பிரம்மாண்டமான அந்த சாதனை ரெக்கார்ட நேற்று சூரியவன்ஷி வைபவ் அவரு முறியடிச்சு காட்டியிருக்காரு. அதாவது நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்காக இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க. அந்த டெஸ்ட் சீரிஸும் தற்போது சமன்ல நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து கவுண்டி கிரிக்கெட் அதே போல இங்கிலாந்து அண்டர் 19 மேட்ச் விளையாடுறதுக்காக இங்கிலாந்து மண்ணுக்கு நம்ம இந்திய பிளேயர்கள் சில பேர் போயிருக்காங்க. அண்டர் 19 மேட்ச் விளையாடுறதுக்காக சூரியவன்ஷி வைபவ், ஆயுஷ் மாத்ரே இப்படி இவங்க எல்லாருமே கூட இங்கிலாந்து மண்ணில் தான் இருக்காங்க. இப்படி இருக்க இங்கிலாந்து அணியில நடந்த அந்த டெஸ்ட் சீரிஸ் பார்க்கறதுக்காக ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க எல்லாருமே கூட இங்கிலாந்துக்கு போயிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க அடுத்ததா 2027ல 50 ஓவர் உலகக்கோப்பை ஓடிஐ உலகக்கோப்பை நடக்க இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல நம்ம இந்திய அணியில விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க ஓடிஐ ஃபார்மேட்ல மட்டும்தான் விளையாட போறாங்க. அப்படிங்கறதால நம்ம பிசிசிஐ ரோஹித் சர்மா, கோலி இவங்களுக்காக பிரத்யேகமா இங்கிலாந்து பிளேயர்களுக்கு எதிராக 2 ஓடிஐ மேட்ச், அதாவது இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் மாதிரி நடக்காது, ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி. ஆனாலுமே இவங்களுக்கு ஓடிஐ மேட்ச் விளையாடுற பிராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்து அணியின் சில முக்கியமான பிளேயர்கள், அதே போல நம்ம இந்தியன் டீம்ல கோலி, ரோஹித் சர்மா, மேலும் அண்டர் 19ல சில பிளேயர், அதுக்கப்புறமா இப்ப டெஸ்ட் மேட்ச்ல விளையாண்ட சில பேர், இவங்க எல்லாரும் சேர்ந்து 2 ஓடிஐ மேட்ச் இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாடுற மாதிரியான ஷெட்யூல்ட நம்ம பிசிசிஐ ரெடி பண்ணியிருந்தாங்க. சோ இது ஒரு அபிஷியலான மேட்ச் இல்ல அப்படிங்கறதால நமக்கு டிவில டெலிகாஸ்ட் ஆகல. ஆனாலுமே இங்கிலாந்து அணிக்கு எதிராக நேற்று அந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை ரோஹித் சர்மா அவர் தலைமையில நம்ம இந்தியா விளையாண்டுருக்காங்க. இதுல டாஸ் ஜெயிச்ச ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சிருக்காரு. ரோஹித் சர்மா அவர் கூட மற்றொரு ஓபனரா உள்ள வந்தது சூரியவன்ஷி வைபவ். 2 பேருமே கிட்டத்தட்ட 10 ஓவர் வரைக்கும் நல்லா விளையாண்டாங்க. ரோஹித் சர்மா அரை சதம் அடிச்சுட்டு அவர் அவுட் ஆயிட்டாரு. சோ அது வரைக்கும் கொஞ்சம் பம்மிக்கிட்டு ஸ்லோவா விளையாண்டுட்டு இருந்த சூரியவன்ஷி வைபவ், ரோஹித் சர்மா அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா சூறாவளி அதிரடி பேட்டிங்க பொலந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிலாந்து அணி பக்கம் யாரு பந்து போடுறாங்க, என்ன பந்து போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கல. நம்ம எல்லாருமே கூட ஐபிஎல்லே பார்த்திருந்தோம். எப்படிப்பட்ட பந்த போட்டாலும் அடிக்கிறது தான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட சூரியவன்ஷி வைபவ் பால் பொலந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 2 பந்துகள் காணாம போயிருச்சு. ஏன்னா மேட்ச் நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேடியம் கிடையாது, ஒரு பார்க் கிரவுண்ட் மாதிரியான மேட்ச் தான். 2 பால் காணாம போயிருக்கு. அது எல்லாமே கிரவுண்டை விட்டு வெளியே போய் பந்து எடுக்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சிக்ஸர்கள். கிட்டத்தட்ட 17 சிக்ஸர்களை அடிச்சிருக்காரு, 24 பவுண்டரி. சோ ஓவராலா கடைசியா 3 ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே ரோஹித் சர்மா அவருடைய அந்த ரெக்கார்டு 264, அதுக்கு மேல கரெக்டா அந்த ஸ்கோர் லெவல் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஒரு 4-1 அடிக்க 268 ரன்கள் எடுத்து வைபவ் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா வைபவ் செஞ்சுரி அடிச்சப்பவே 14 வயது சிறுவன் செஞ்சுரியா அப்படின்னு இந்த உலகமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அவருடைய பேட்டிங்கை பார்த்து மிரண்டு போனாங்க. ஆனா இப்ப அதே 14 வயசுலயே 264 ஒரு ஓடிஐ மேட்ச்ல ரோஹித் சர்மா அவர் எடுத்த அந்த ஸ்கோர் யாருமே எட்டப்பட முடியாம இருந்த அந்த ஸ்கோரை சர்ன்னு சிக்ஸர்களையும் போர்களையும் பறக்க விட்டு ரொம்ப அசால்ட்டா இங்கிலாந்து அணிக்கு எதிராக சூரியவன்ஷி வைபவ் நேத்து அதை பிரேக் பண்ணியிருந்தாரு. சோ அந்த ரன் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2 சிங்கிள் தான் வைபவ் எடுத்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு பெருசா சான்ஸ் கிடைக்கல. முனையில த்ருவ் ஜுரல் விளையாண்டாரு. த்ருவ் ஜுரல் தான் விக்கெட் கீப்பர். சோ அவரு அந்த மீதி இருக்க பந்து எல்லாத்தையுமே த்ருவ் ஜுரல் அவரே விளையாண்டுட்டாரு. சோ ஓவராலா இந்தியன் டீம் ஸ்கோர் 50 ஓவருக்கு 445 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இது ரொம்ப பெரிய ஸ்கோர். முக்கியமா சூரியவன்ஷி வைபவ் அவர் எடுத்த 270 ரன்கள் அத மைதானத்துல நின்றுகிட்டு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரே பார்த்து மிரண்டு போய் கைத்தட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. அப்படிப்பட்ட ஒரு பேட்டிங்க ஒவ்வொரு மேட்ச்லயுமே சான்ஸ் கிடைக்கிறப்ப எல்லா மேட்ச்லயுமே சூரியவன்ஷி வைபவ் அவர் பயங்கரமா பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. எதிரணிகளாக இருக்கட்டும், நம்ம இந்தியன் டீமாக இருக்கட்டும், எல்லாருமே மிரண்டு போற மாதிரி தான் வைபவ் அவருடைய பேட்டிங் நாளுக்கு நாள் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. சோ இவர் நிச்சயமா அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய இந்தியன் டீமின் ஜாம்பவானாக நிச்சயமா வைபவ் அவர் மாறுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.